சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி வந்து இந்த மாதிரி நம்ம தனியாகவே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே தனியாகவே ஒரு பிரியாணி செய்கிறாங்க. இதை வந்து பாட்டி வந்து பார்த்துட்டு பிரியாணி நல்லா தான் செஞ்சுருக்கான், ஆனால் அது இப்படியே விடக்கூடாது, என்ன பொண்டாட்டி கையில் சாப்பிடாம இவன் தனியாக செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியில் மிளகாத்தூள் உப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா எள்ளி போட்டுருவாங்க. அதை சாப்பிட்ட சேதுபதி நம்ம நல்லா தானே செஞ்சோம், ஏன்னா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாரு. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து இந்த மாதிரி காலேஜுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ வந்து பஸ் இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணுற கேன்டீனில் ஒர்க் பண்ணுற அவங்க ஊருக்காரரோட பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் வருவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா யாரோ வீடியோ எடுத்து சாவித்திரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. சாவித்திரி வந்து இதை பார்த்துட்டு போய் சேதுபதிக்கிட்ட சொல்லுவாங்க. சேதுபதி வந்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. இன்னொரு சைடு வந்து இந்த ராஜாங்கத்தோட பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்க்குற டிரைவர் ஆறுமுகத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் உள்ள அந்த பாட்டியும் 25,000 பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்தோட பொண்ணு மனசில் அந்த டிரைவர் வந்து இருக்காரு. அதனால கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகவும் சான்ஸ் இருக்கு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து திட்டுறாங்க. உடனே ஏன் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி கட்டில் எடுத்துட்டு போய் வெளியே வந்து படுக்கிறாரு. அப்போ தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா திடீர்னு வாமிட் வரனால வெளியே வந்து வாமிட் பண்ணிட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சேதுபதி போய் தமிழ்ச்செல்வி தூக்கி தன்னோட மடியில் வச்சு தண்ணி தெளிச்சு எழுப்புறாரு. இதை பார்த்த பாட்டி பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பொண்டாட்டி மேலே கோவம் இருந்தாலும் எவ்வளோ பாசத்தை காட்டுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சீக்கிரமாகவே அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.